சந்தன காவுக்குள்ள இருக்கார். சடமுடியும் தாடியுமா இருக்கார் இருக்கார். இந்த சந்தன மாமுனிவரை கண்டார் என் பெருமாள். கண்டார் கண்டார். ஆகா இந்த பிள்ளைகளை வேற இடத்துல விடக்கூடாது. கூடாது கூடாது. இவரிடத்திலே ஒப்படைச்சோம்னா ஒப்படைச்சோம் சொன்னால் இந்த குழந்தைகளை இவரே பாதுகாப்பாரு, காத்துக்கிடுவாரு என்று என் பெருமாள் 7 குழந்தையும் கூட இறக்கி வைத்து சந்தன மாமுனிவர முனிவர இந்த குழந்தைகள் 7 நீதான் காப்பாற்றணும். ஐயோ சந்தன மாமுனிவர் கேட்டாரு. ஏ மாயவா மதுசூதகா கபட நாடகா கண்ணபிரானே, இந்த குழந்தைகள் ஒரு வயசு பிள்ளைகளை கொண்டு தாயை விட்டு பிரிக்கலாமா? பிரிக்கலாமா? நீரு தந்தையை விட்டு பிரிக்கலாமா? பிரிக்கலாம் ஐயா. குழந்தை 7க்கும் எந்த தேசம், எந்த ஊரு, எந்த நாடு, எந்த நகரம் எங்க சந்தன மாமுனிவர் கேட்கும் போது ஐயோ உத்த செய்தியை இவர்கிட்ட சொன்னமானால் நாள ஒரு காலம் 7 பேரும் வளர்ந்து வாலியமா வந்தான்னா பிறந்த இடத்தை கேட்பாள கேட்டுவாள இந்த உத்த செய்தியை சொல்லக்கூடாது என்று என் பெருமாள் கோபால 7 நல்ல பிள்ளைகளை பேரி தெரியாம முனிவரையும் வளர்க்க சொன்னார். கண்ணபிரான் கண்ணனுக்கு அடுத்த ஆள் உண்டா? கிடையாது கிடையாது. மன்னன் சொன்னதே மகேஷ் தீர்ப்பு. ஆமா, மன்னன் சொன்ன வாக்கு மகேஷே தீர்ப்பு. அதனால கண்ணன் ஏதோ ஒரு திருவிளையாடலுக்கு கொண்டு வந்து கொண்டாந்து ஒப்படைச்சிருக்கார். அதனால அவரை நம்ம மாற்றி பேசக்கூடாது. கூடாதுல்ல என்று சந்தன மாமுனிவர் அந்த 7 குழந்தைகளையும் ஆமா கையால அணைச்சு வாங்கினார். வாங்கவே என் பெருமாள் என்ன சொல்கிறார்? சந்தனமான் காவில இருந்து வைகுந்தத்துக்கு புறப்பட்டு வந்தார். பால்கடலிலே வந்து பள்ளி கொண்டார். சயனம் செய்தார். உடனே சந்தன மாமுனிவர் இந்த 7 பிள்ளைகளையும் ஆமா ஐயா அமிர்த பால் உண்டா? கிடையாது கிடையாது. காட்டுக்குள்ள என்ன பசு மாடு பால் உண்டா? கிடையாது கிடையாது ஐயா. இந்த 7 மக்களையும் பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்று எங்க சந்தன மாமுனிவர் ஆனவர் ஆமையா கனே பறக்குவாரா பறிப்பாரா 7 நல்ல குழந்தையவும் வளப்பார மாமுனியும் ஒரு வயது 2 வயது 2 வயது முந்து வயதிலதான் பார்க்கும் பருவமானால் நல்ல வயது மாச்சு நடந்து விளையாடுவாளா 5 நல்ல வயது மாச்சு 7 மக்களுக்கும் வரமதி வருகுதையோ வரமதி தெரியுதையா தெரியுது 7 பேருக்கும். 7 பேரும் தனித்தனியா ஒதுங்கி இருக்கா இந்த அம்மாக்கா மாதிரி. ஆமா வார விவரம் தெரிஞ்சு கூடி இருந்தோ எவா மூத்தவா, எவா இளையவா, எவா மூணாமத்தவா, எவா நடுவுள்ளவா என்று விவரம் தெரியாமல் ஒரே மட்டம், ஒரே சம மட்டமா, ஒரே அழகு, அழகா இருக்காள். கருப்பும் இல்லாம சிவப்பும் இல்லாம ஒரே அழகா இருக்கா. சூரிய பிரகாசமாக இருக்காள் 7 பேர்களும். அப்ப விவரம் தெரிஞ்ச புள்ளிய கூடி பேசுது. பேசுமில்ல ஐயா. யாரும் இல்ல வனத்துக்குள்ள தனியாக வளருதமே நம்ம அப்பா மட்டும் இருக்கார அங்காளையா தகப்ப மட்டும் இருக்காது தாயார அங்காளையா. என்னடா நம்ம ஐயாதான் இருக்காரு, நம்ம பெத்த தாய காங்கலிய. விவரம் தெரிஞ்ச புள்ளிய 7 பேர்களும் மாமுனிவரை சூழ்ந்து நிக்காளுவோ. எப்போ
நாங்க யாரும் இல்லாத வனத்துக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கமே. அப்பா இருக்கீங்களா? அம்மால எங்க? என்ன பெத்த அம்மால எங்க? தகப்பம் இருக்கும் போது நம்ம தாய எங்க? எங்க எங்க? உள்ளதான் சொல்ல சும்மா விடவும் மாட்டோம். உள்ளதை சொல்லல சும்மா விட மாட்டோம். பாத்துக்கிறோம். உம்ம தலையில இருக்க சடைய பிடிங்கிருவோம். உம்ம நாடியில் இருக்க தாடி முடிய அத்துருவோம். என்ன அக்கா தங்கையாளு சுத்தி வாழையும் வளர்ந்து நின்னையாளு மாமுனிவர் முன்னாலதான் எப்போ உள்ளத சொல்லாம தெவச்சுக்கிட்டு இருக்கிற. ஏன் மறைக்கிறீ? ஏன் மறைக்கிறீ? இவ்வளவு 7 பேரும் கிட்ட நெருங்க நெருங்க அவர் கிட்டுன்னு பதறாரு. கையெடுத்து கும்பிடுறாரு. வணங்குறாரு. வணங்குறாரு. ஏன் தாய்மார்களா? தாய்மார்களா? ஏன் அம்மாக்கமார்களா? அம்மாக்கமார்களா? நான் உங்க அப்பா. நான் கிடையாது. கிடையாது. கிடையாதும்மா. எங்க அப்பா நீங்க கிடையாதா? 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 நாங்க தாய் தந்தை இல்லாமல் ஆகாயத்துல இருந்தா பூமியில விழுந்தோம். பொத்துன்னு விழுந்தோம். அம்மா என்ன? உங்க அம்மா யாருன்னு தெரியாது. உங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க ஊர் எந்த தேசம்னு எனக்கு தெரியாதும்போ. உங்களை ஒரு வயசு பிள்ளையில பிள்ளையில் கோபால கண்ணன் வேலை கூடையில கொண்டு வந்தார் அம்மா. என் இடத்துல இறக்கினார். இறக்கி வைத்தார். இறக்கி வச்ச பிள்ளைகளை அம்மா வறுக்க கனிகளை பறித்து பறித்து கொண்டு வந்து உங்களை பிள்ளைக்கு பிள்ளையாக நாங்க வளர்த்து வரோம்மா. என்ன ஒண்ணும் செஞ்சிராதங்க, கிட்ட நெருங்கிறாதங்கம்போ அப்படின்னு சொன்னார். சுவாமி என்ன? எங்க தாயாருன்னு உமக்கு தெரியாதா? சத்தியமா எனக்கு தெரியாதும்போ. எங்க தகப்ப யாருன்னு உமக்கு சொல்ல தெரியாதா? சத்தியமா எனக்கு தெரியாதும்போ. ஓஹோ, ஊடால சத்தியம் பண்ணிதீரோ? ஆமா, பண்ணுவோம்ல. சத்தியத்துக்கு பயந்தாளுவை 7 பேர். சுவாமி என்ன? தாய் தந்தை இல்லைன்னா இல்லன்னு சொன்னால் நீரோ தவத்தில் உயர்ந்த முனிவர் இருக்கேரு. உங்கள்கிட்ட ஒரு ஆசை, ஒரு வரம் கேட்க போறோம். என்னமா திடீர்னு வரம் கேட்க போறியா? என்கிட்ட நாங்க சொத்து சோத்த கேட்கல. வேற என்னமா வேணும்? இந்த சந்தன காப விலைக்கு கேட்கல. வேற உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுடைய ஆயுள் காலத்தை சொல்லணும். தெரியணுமில்ல. பலமா ஆயுள் காலம் தெரியணுமில்ல. ஆயுள் காலம்னா வயசு. கண்டிப்பா. உடனே 7 பேருக்கும் பயந்து நின்ன மாமுனிவர் என்ன சொன்னார்? ஏன் அம்மாக்கமார்களா? தாய்மார்களா? உங்க ஆயுள் வயசை கேட்கலோ? கேட்கலம்மா. செத்த பொறுங்க. என்ன சொல்லணும்? பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்க. பார்த்து சொல்லம்மா. உடனே பஞ்சாங்கத்தை எடுத்தாரு. எடுத்தாரு. யாரு? சந்தன மாமுனிவர். மாமுனிவர் எடுத்தார். பஞ்சாங்கத்துல என்ன வளர்ந்தாரு? என்ன சொன்னார்? அம்மாக்கமாரா? தாய்மார்களா? உங்க ஆயுள் வயசா? ஆமாம்போ 51. ரொம்ப குறைவாதான் இருக்கு. 51 காணாதா? ஓ மாமுனிவர, என்ன என்ன 51? என்ன ரொம்ப குறைவா சொல்லுவீரு? உலகத்துல வாழுதான் மானிட. அதானே. எலும்புக்கும் தோலுக்கும் தொந்தம் இல்லையே. காடு வாவாங்க, வீடு போவாங்க. அதானே. அவனுக்கு 105, 105, 101, 110. எங்களுக்கு என்ன 51? ரொம்ப வயசு குறைவா சொல்லியற. 51 நாங்க அரையாண்டு காலம் தான் இருக்கணுமா? இருக்க முடியாது. இருக்க முடியாது தாத்தோ. எங்க அம்ச பாத்தியரா? எவ்வளவு அம்சத்துல இருக்கும். எங்க அழகா பாத்தியரா? எப்படி இருக்கும் பாத்தியலா? 7 பேரும். எங்க உயரத்தை பாத்தியரா? எவ்வளவு உயரத்துல இருக்கும் பாத்தியலா? நாங்க தெய்வக பிறப்பு. பிறப்புல பிறந்திருக்கோம். அதனால எங்களுக்கு 51 வயசு காணாது. ரொம்ப காணாதீயோ. பார்த்து சொல்லும். விவரமா பார்த்து சொல்லும். பதறாம சொல்லும். அப்பெல்லாம் சந்தன மாமுனிவர் சொன்னார். என்ன சொல்கிறார்? எம்மா, அம்மா 51 அரையாண்டு, அதுக்கு பயப்படாதங்க. வேண்டாம், பயம் வேண்டாம் உங்களுக்கு. உங்க ஆயுள் நீடிக்கணும்னா ஆனால் நீதியோட, ஆமா நேர்மையோட, நேர்மையோட, ஒருதிக்கு ஒருதி கோழி சொல்லாம, குசும்பு சொல்லாம, ஒருதிக்கு ஒருதி பொரணி பேசாம, அதானே நீதியோட நேர்மையோட இருப்பிலை. ஆனால் உங்க ஆயுள் கால வயசு என்ன தெரியுமா? எவ்வளவு காலம்? ஐயோ 51 தலைமுறை. 51 தலைமுறைன்னு சந்தன மாமுனிவர் சொன்னார். பாத்தீங்களா? சொன்னார் அல்லவோ. 7 பேருக்கு ஆக வந்துடுது. வந்துருமிலா. ஏ அப்பா, 51 தலைமுறை என்னைக்கு கழிய நம்ம ஆயுள் என்னைக்கு பிரிய.
அப்ப நமக்கு அழிவு இல்ல, கிடையாது கிடையாது, நமக்கு இறப்பு இல்ல, கிடையாது. 51 தலைமுறைன்னா சொன்னால் நம்ம காலம் முடிஞ்சு முடிந்து, நம்ம புள்ளிய காலம் முடிந்து, புள்ள வவத்துல பிறக்க வேண்டிய பேத்தியா காலம் முடிந்து, பேத்தியா வயத்துல பிறக்க புள்ள பிள்ளை பூட்டி எடுத்து பூட்டி எடுத்துட்டா அண்ணன் ஓட்டி எடுத்துட்டா உறவு இல்ல, ஓட்டி எடுத்தா எப்படி உறவு உண்டு? உறவு முடிஞ்சு வச்சுலாம். அப்ப நமக்கு 51 தலைமுறை அழிவே இல்லைன்னு கிடையாது என்று 7 பேரும் வயசை பெருமை அடைஞ்சா. எப்படி? ஓ தாத்தா, ஓ தாத்தோ, 51 தலைமுறையா? அம்மைத்தான். ஆமா பேத்திமார்களா, எங்களுக்கு அழிவு காலம் இல்லல்ல. கிடையாது கிடையாதுமோ. இந்த 51 தலைமுறை ஆயில சொன்னியர சொன்னியர தாத்தா, எங்களை பிறவி செஞ்சவன் எவன்? அது தெரியணும்ல முதல்ல. ஆயில சொன்னவரு பிறவி தெரியணும்ல. உடனே சந்தன மாமுனிவர் கிடு 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 கிடுன்னு ஆடுதாரு. என்னடா ஆயில கேட்டா நம்ம பார்த்தும் பாடாம சொல்லிட்டோமே, 51 தலைமுறையை சொல்லிட்டோம். சொல்லிட்டோமே. இப்ப அவ்வளவு பிறவிராம எந்த பேன்ல கேக்கா? பேர்ல கேக்கா ஆள் வரும். உள்ளதை சொல்லலன்னா நம்ம தலையில இருக்க சடைய பிச்சிருவாளுகளோ, நம்ம தாடி முடிய பிடிங்கிருவாளுகளோ, அத்துருவாளுகளோ அதானே என்று சந்தன மாமுனிவர் பதறினாரு. பதறி நிக்கார். தாத்தா, என்ன ஆயில சொன்னவரு பிறவிய சொல்லதுக்கு யாமியா தெவக்கியரு மறைக்கிற தாத்தா? ஏதா என்ன அம்மா, உங்க பிறவிய கேட்கணும்னா ஒண்ணும் கடவுள் இல்ல. கிடையாதும்மா. உங்களை பிறவி செஞ்ச பிரமாவு நான் கிடையாது. அப்படியே உங்க பிறவிராமன் தெரியணுமானால் நீங்க 7 பேர் ஒரு விஷயம் செய்யணும். என்ன செய்யணும் தாத்தோ? நீங்க அக்கா தங்க 7 பேரும் 14 இழந்தரித்து எம்மா தங்கரையிலதான் அது மாரளவு தண்ணீல நீங்க முங்கி முழுகணுமா, நீங்க தீத்தமாடி மாத்தூடுத்தி தின்னாட்டி காப்பணிந்து நீங்க அக்காதங்க 7 பேரும் அது 50 அடி அகலத்தில 60 அடி நீளத்தில ஆழக்குழி வெட்டணுமா, ஆழக்குழி வெட்டி எல்லாம் அக்காதங்க 7 பேரும் 7 வகை துப்பிகளை மணி கூட்டி பிறக்கணுமா, ஆரஞ்சுப்பி அரஞ்சு புள்ளஞ்சுப்பி புளியஞ்சுப்பி நாங்கு சுப்பி குவாங்கு சுப்பி இத்தாதி வகை சுப்பிகளை எல்லாம் பிறக்கி அம்போ ஆழக்குழிகளை போடணும் பேத்திமார்களா. ஆழக்குழியில போட்டுட்டு ஊமையா இருக்கக்கூடாது. ஊமையா இருந்துடக்கூடாது. உங்க பிறவிராமம் தெரியணுமானால் இறைவனை நோகணும். பகவானை நோகணும். அரகரா சிவஜிவா அண்ணாமலை நாதா நாதோ ஆள் மலகும் துடியும் கபாலை சூழனும் ஏந்திய ஆமா ஏ சோமு சுந்தர கடவுளேன்னு நீங்க பேர் சொல்லி அந்த ஆழக்குழியை சூழ்ந்து இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இறைவன் திருராமன் சொல்ல ஆமா ஆள நல்ல குளிமே அக்கினி பிடிக்கும் அம்மா, அக்கினி எரியும் அம்மா, நீ வழக்கு யாகம் நீங்க வழக்க யாகம் போய் ஆண்டவன் அங்கத்துல போய் பாயும் போ. ஆண்டவன் உடலிலே இந்த யாகம் பாஞ்சுதானால் அனல் வேரை தாங்காத பகவான் கைலாசத்தில் இருந்து இங்க சந்தனமான் சோலைக்கு வருவாரு. அம்மா. வரக்கூடிய பகவானை விட்டுறாதங்க, ஒரே அப்படியா பிடிச்சுக்கோங்க. அவர்கிட்ட தான் உங்க பிறவிராமன் இருக்குமா இருக்கு. நான் என்ன போறோம்னாலும் சந்தன மாமுனிவர் காட்டு பாதையா வடக்காக திரும்பி போயிட்டார். இவ்வளவு இடைஞ்சல் தாங்க மாட்டாம ஒத்தையில பிறப்பிட்டார். போயிட்டார். ஒத்தட நடைபிடிச்சு போறார். உடனே மாமுனிவர் சொன்ன பிரகாரம் என்ன அக்காலம் தங்கையுமாக முங்கி முழுகி ஆமையா ஆழக்குழிகளை வெட்டி 7 வகை துப்பிகளை மடிகூட்டி பிறக்கி இறைவனுடைய ராமத்தை சொல்லி அமையோ 7 பேர்களும் கடவுளை நோபம் போட்டு அவள் வளர்த்த யாகம் எல்லாம் ஆகாயம் பூமிக்குமா அக்கினிய வளர்ந்திடுத வளர்ந்து
பாராட்டு பாடுதான். வேதனை தாங்காம இறைவன் பகவான் ஆதிபராசக்தியை கூப்பிட்டு அம்மா பகவானுடைய உடல்ல இருக்கும் யாகத்தை அம்மையோ ஏ சத்தி பார்வதிய பார்வதி திருவிளக்க பொறுத்தடியோ பொறுத்தடியோ ஜீவனைய பாரடியோ பாரடியோ மணி விளக்க பொறுத்தடியோ பொறுத்தடியோ சங்கடத்தை பாரடியோ பாரடியோ கை விளக்க பொறுத்தடியோ பொறுத்தடியோ கைத்தத்தை பாரடியோ பாரடியோ அந்த வீடு விளக்க பொறுத்தடியோ பொறுத்தடியோ வியாதினைய பாரடியோ பாரடியோ கணவனா இருப்பமின்னு இருப்போமென்னு கனவிலையும் நினைக்க வேண்டாம் நினைக்க வேண்டாம் மன்னன் இருப்பமின்னு இருப்போமென்னு மனதிலையும் என்ன வேண்டாம் என்ன வேண்டாம் அது திருக்கழுத்து மங்கலியோ மாங்கிலியோ எதறி வைக்கும் நிலைமையாகோ நிலைமையாகோ ஒரு கழுத்து மங்கலியோ மாங்கிலியோ அதை புரிவி வைக்கும் நிலைமையாகோ நிலைமையாகோ ஏ அபிராமி பராசக்தி அகிலாண்ட கோடியே பிரமாண்ட நாயகிய நாயகிய பகவான் படும் துயரத்தை பாரடியோ அம்மையோ கணவன இழந்து ஆனா இழந்தேயானா மஞ்ச குளிமரப்ப குளிமரப்ப மன்னரையும் இழந்து போவ இழந்து போவ அது கடுகு சீர்தாலி திருதானி அது கல்பதித்த ஓடாணி வாடானி கணவன இழந்தையானா இழந்தையானா அது கலந்து வைக்கும் நிலைமையாகோ நிலைமையாகோ பகவான் அக்கினி வேர்வை தாங்காத சிவனு பகவான் பகவான் பராஜத்திட்ட உள்ள நிலைமையை சொல்லிட்டாரு சொல்லிட்டார் பகவான் அப்பந்தான் பராஜத்தி கேட்கா என்ன காக்கால் இறைவா பகவானே உங்களுக்கு செய்வன செஞ்சது எவன் 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 யார் செய்தா உங்களுக்கு உங்களுக்கு தீவன நடத்தியது யாரு யாரு தெரியணும்ல சாமி அதை மட்டும் சொல்லு நான் பாத்துக்கிட்டோம்னா ஒரே அப்படியா பாத்துக்கிட்ட சாமியோ உடனே பகவான் அந்த வேதனையோட கூறி என்ன சொல்லுகிறார் எம்மா உன்னால வந்த ஒரு துன்பம் துயரம் துயரம் தாம்போ எதுக்கு எடுத்தாலும் என்னையே நீங்க பிடிக்கணும் பிடிக்கலம்மா இறைவா என்ன உங்க பழிக்கெல்லாம் நான் தானே பிறந்தேன் நீ பழிக்கல நீ இல்ல கிடையாது அன்று ஒரு காலத்திலே படியளக்கிறதுக்கு நீ வருவம்னு கூட தோய்ந்தல்ல தோய்ந்து வந்தலாம் கூட உன் அல்லல் தாங்காம உன்னை கூட்டிக்கிட்டு போனேனே பகவான் படியளந்தெல்லாம் முடிச்சிட்டு முடித்து விட்டு நாகலோக வழியா வரும்போது வருகிற நேரத்தில் நாகராஜன் நாகவல்லி ஆமா தவம் இருந்தாவள இருந்தார்களா ரெண்டு பேர்களும் தவம் இருந்த இருவேர்களுக்கும் ஆமா பிள்ளை இல்லாதவருக்கு நீ பிள்ளையாக போய் பிறந்தல்லவோ தேவாமிர்த கலசமாக அவதாரம் செய்துட்டு செய்துவிட்டு நீ ஆண்டவனுக்கு தேவையா வந்து உட்கார்ந்திய வந்து அமர்ந்திய அடையிருந்த கலசத்துல கலசத்தில் 7 பிள்ளைகள் பிறந்து இப்ப பிறவிராமன் தெரியாம தெவச்சு சந்தனமா காவுக்குள்ள அக்கினி யாகம் வளர்த்து கொண்டிருக்கார்கள். அதனால் உனக்கு புரிஞ்ச மேலே பாதம் இருந்துன்னா இருந்துன்னு சொன்னா போய் பார்க்க வேணும் அம்மா. பகவான் அவர் சொன்ன போதே ஆதிபராசக்தி ஆண்டவனை காப்பாத்த 1000
தவிரகரி மலகடந்து சந்தன காவுக்குள்ள சத்தியவள் வரபோது அக்கா தங்கையாள வேறும் ஆழக்குழி சூழ்ந்திருந்து பாராட்ட அடிப்பாளாம் கொலவையில போடுவாளாம் கொலவையில நிப்பா நம்மளான காந்திமதி மான உலகமாலும் ஆகாயத்தில் நின்னமவா ஆகாரத்தில் நிற்பாளாம் மேல பாயுவாளாம் அக்கினில பாயுவாளாம் அரடே அக்கினில பாயுவாளாம் ஆதிவரா சத்தியவாள் அக்கினி பூவெடுத்து போட்டா பார்வதி 7 பேர் வேடிக்கை பார்க்கா கூடி இருந்து வேடிக்கை பார்க்காளுவோ என்னடா நம்ம பட்டியும் பசியுமா இருந்தோ பிறவிராமன் தெரிவதற்கு யாக வளர்த்தோம் வளர்த்துக்கிட்டு இருக்கோமே யாக வளத்துல அக்காளே இறங்கிட்டாளா நம்ம பார்வதியே இறங்கிருக்காள அப்ப அக்கா ஆவி பிரிஞ்சுன்னா நம்ம ஆவி பிரிஞ்சது மாதிரி தானே யாட்டியா என்ன ஏ அக்கா தங்கச்சியலா என்னக்கோ இனி நம்ம உயிர் நமக்கு வேண்டாம் நமக்கு இருக்க கூடாது உயிர் நம்ம அக்கா பார்வதியே இறங்கிருக்கான்னு சொன்னால் அவளை விட நம்ம உயிர் என்ன பெருசா அதானே என்று அக்கா தங்கை அழுவாரோ கைய கொரப்பாளாம் அக்கினில பாயுவாளாம் பாஞ்சதுரை அழுவாரோ ஆதிவரா சத்தியதான் ஆதிவரா சத்தியதான் ஆவி சேர்ந்து கட்டுவாளாம் ஆவி சேர்ந்து கட்டுவாளாம் ஏ அக்கா தங்கை 8 பேரோ மட்டும் போகலையே மட்டும் போகலையே கதங்க 8 பேரோ அக்கினியா வத்துவாளாம் குளராக வப்பாளாம் எரிந்த விளக்க எப்படி குளிர வைப்போமோ திருவிளக்க ஆமா எரியுத விளக்க நம்ம குளிர வைக்கமல தாய்மார்கள் ஆமா அதுக்காண்டி ஆம்பளை போய் அமர்த்த முடியாது தாய்மார் தானே போக முடியும் சபநேரே இருக்கணும்னா தாய்மார் தான் இருக்கணும் கோயில் ஆலயங்கள்ல ஆமா பராஜத்தி வாசல்ல இருக்கணும் சொன்னால் தாய்மார்கள் தான் இருக்கணும் நம்ம தாய்மார்கள் தான் இருக்க முடியும் அந்த அம்மாக்க மாதிரி இருந்தா போதும் ஆமா இப்படி துளுமை இடிச்சு வச்சு அதானே இப்படி பாலக்கரையம் காய்ச்சி வச்சு இப்படி கேப்ப கூழும் காய்ச்சி வச்சு ராம கரும்பு செவலனையும் படைச்சு வச்சு வெட்டி படைச்சு வச்சு எங்க ஆத்தாளுக்கு தாய்மார்கள் நின்று கொலை போட்டான்னு வைங்கள ஆத்தா சொல்லி வருவா மாட்டா அள்ளி வருவா அதனால தாய்மார்கள் கோயில் ஆலயத்துக்கு முக்கியம் ஆமா இருக்கணும்ல ஆம்பளை எதுக்கு தெரியுமா ஆம்பளை என்ன வீட்டுக்கு காவல் காட்டுக்கு காவல் ஆம்பளைக்கு காட்டுக்கு காவல் அதான் ஆம்பளைக்கு வேலை இந்த அக்கா தங்கச்சி அக்கினியில ஆமா அங்கத்தையெல்லாம் எரிய விட்டாளுவோ யாழ் வரும் ஆவி போவல ஏன் போவல என்ன அவர் வரணும் இல்ல பகவான் வரணும் இல்லவோ வந்தா தானே உயிர் பிரியும் உடனே இவ்வளவு வளத்தை யாக அணைஞ்சது கைலாசத்தில் இருக்கும் பகவானுக்கு ஆமா வேர்வ மாறி அக்கினி சோலை மாறி சுயருவம் வந்தாச்சு பகவானுக்கு சுயருவம் வந்ததுல என்ன இடம் இருந்த பார்வதிய கைலாசத்துல காங்கலிய பக்கத்துல இருந்தவள காங்கலிய அப்ப பகவான் நினைச்சு பாக்காரு என்ன நினைக்காரன்னு என்னடா இடது பாவம் இருந்தால பார்வதி நம்மளை விட்டு எங்க பிரிஞ்சு போயிருப்பா என்று பகவான் நெத்தியில ஒரு கண்ணு இருக்கு பாத்தியாளா கண்ணு ஞான கண்ணு நெத்திக்கண்ணை திறந்து ஆமா இந்த உலகத்தை ஒரு பார்வை பார்த்தாரு சுத்தி பாக்காரு சிவனுடைய நெத்திக்கண்ணு எங்க அடிச்சு என்ன சந்தனமா காவுக்கு அடிக்கு
அக்காளும் தங்கையும் ஆமா 8 பேரை அக்கினியில உருண்டு பிறண்டு பிறண்டு அங்கத்தையே எரிய விட்டு விட்டு இருக்கை சுயரூபத்தை பகவான் கண்டார். கண்டார் பகவான். ஆக நம்ம பராசக்தியை இழந்தோம்னா இழந்தோம்னு சொன்னால் சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லையே. ஆடவர் இல்லாத இடம் அழகு இல்ல, கிடையாது. தாய் இல்லாத இடம் சிறப்பு இல்லையா? இருக்காதுல்ல. தாய் தந்தை இருக்க வீட்டை பாருங்க, எவ்வளவு சுக சோதியா சிறப்பா இருக்கு. அந்த குடும்பம் எப்படி இருக்கு? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல சேர்ந்து. ஒருத்தர் போய் ஒருத்தர் வீட்டுல இருந்தால் அந்த வீடு என்னன்னு இருக்கும்? ஆம்பளை வீடு அரை வீடு இருக்கான், பொம்பளை வீடு சுடுகாடு இருக்கு. அப்படியா? அதை இறைவன் பார்த்தார். நம்ம சக்தி இல்லைன்னா நம்ம வாழ முடியாத. அந்த அம்மா கையில தான் நம்ம வரம் இருக்கு இருக்கிறது. என்று மறுமோச்சம் கொடுக்கணும், மறுபிறவி ஆக்க வேண்டும் என்று எங்க கடவுளான பகவானோ கவிண்டலத்தை எடுப்ப நதி தீர்த்தத்தை கவிண்டலத்தில் போதுவா விரம்பும் கையில அந்த கையிலாத மலகட சந்தனமன் காவுக்கு சந்தனமன் காவுக்கு சுவாமி பகவான் வருவார். பகவான் ஆழக்குழி இறங்குவார். அங்காதங்க 8 பேர் அக்கினில இருக்க மறுபிறவி ஆக்கணும், காளியாக பறக்கணும். ஆண்டவன் தம் பகவானோ அவண்டலத்தை திறப்பாரா, தீர்த்தத்தையும் அள்ளுவாரா. அள்ளிய தீர்த்தங்களை 8 பேரு மேல எல்லாம் மண்ணீராக தொழிப்பாரா. ரொம்ப கையில் எடுத்து 8 பேரு உச்சியில விளம்பெடுத்து தட்டுவாரா. விளம்பெடுத்து தட்டும் போது அக்கினில இருந்தவர்கள் அக்கினி குளி மேல ஆண்டவனார் முன்னால பல்லு விரிசடையும் விரித்தாடும் தனமுடியும் பூஞ்சடையோட 1000 கண்ணோட ஒலைய தடபொலைய 8 பேரும் பிறக்கால 8 பேரும் பகவானிடம் கேட்கால ஆண்டவனே பகவான பிறவி செய்த விவரம் என்ன? பிறவி செஞ்ச 8 பேருக்கும் யாரு ராம வேணும் 8 பேரும் கேட்ட போது பகவானும் பேர் கொடுத்தார். அழகில பிறந்ததால அழகு பார்வதியா பிறந்ததால உச்சேனி மாகாளி புறத்தில் பிறந்ததால பேரு முப்புடாதி கல்லு நாடி என்றொருதி நீலகண்டி என்றொருதி இருப்பங்குடி மாரியாக மாரியம்மா என்றொருதி வடக்குவா செல்லி என்றும் வடக்குத்தி காளி என்றும் ஆண்டவன் பகவானோ காளி 8 பேரு 8 பேரு 8 பேரு
கொலுவிருப்பா 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 விளையாட்ட யாரறிவா கொலுவிருப்பா காளியாக பறக்கும் போதே பிறந்திடுமா கண்ணாருட மேடையில அம்மா மக்கள் 8 பேரும் கப்பறையில் அவள் கொலுவிருக்கா கொலுவிருப்பா 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 கால்வாரி யாரறிவா கொலுவிருப்பா காளி வரா பிறகையில வந்து வந்துடுமா கட்டு மாளிகையில் காலங்க 8 பேரும் மேல கொலுவிருப்பா 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 புது விளையாட்ட யார் அறிவா கொலுவிருப்பா அக்னியாக பிறக்கையில் அம்மையா அட்டகாளிகளுக்கு உடுக்கு அம்போ கம்ப அம்மண்ணே பெரம்பு சாட்ட சாட்டை இத்தாதி வரங்கள் எல்லாம் அம்மாக்கமாருக்கு பிறக்க பிறக்க அந்த பிறந்த காளிமார்கள் எல்லாம் பகவான் கிட்ட முறையிட்டாளுவ அம்போ இறைவா பகவானே இவ்வளவு காலம் நாங்க வனத்திலே வளர்ந்தோம் பிறந்தமே வனத்தில் வளர்ந்து வளர்ந்து அக்கினிலே எரிந்து எரிந்தோ எங்களை மறுபிறவி தந்தீர்களே கடவுளே பகவானே எங்களை அட்டகாளியாக அவதாரம் செய்தீர்களே பகவான அம்மையோ இனி இந்த காவனத்தில் இருக்க மாட்டோம் சுவாமி உங்க கைலாத வரப்போறோம் என்று கடவுளிடத்தில் வரம் கேட்க கேட்ட போது உடனே ஆண்டவன் பகவான் மனச்சிறங்கி இறங்கி அட்டகாளி 8 பேரா 8 பேரா அட்டகாளி 8 பேரையும் அம்மையா சந்தனமன் சோலையில இருந்து கைலாசம் கொண்டு வர அம்போ கைலாசபதிக்கு 8 பேர் வரும்போது அம்போதி ஆதி கைலாசத்துக்குள்ள ஆம்பளைகளா இருக்கும் இருக்கார்கள் ஆம்பளைன்னா யார் தெரியுமா யாரையா தேவர்கள் முனிவர்கள் 33 கோடி தேவர்கள் தேவர்கள் 48,000 கோடி ரிஜிமார்கள் ரிஷிமார்கள் அகத்தியர் புலத்தியர் அழகு கலைக்கோட்டு மாமணி சோழ கெப்புரவர் கிருடகாந்த சித்த புத்தி சிவஞானம் அம்மையோ மூத்த மகன் ஆதிமூலம் இளைய புள்ள வேலவன் வேல்முருகன் சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திர நைனார் இருக்காரு இத்தாதி இவர்களுக்கு கொடைப்பிடிக்க குண்டோதரன் இருக்கான் ஆம்போ இந்த கைலைக்குள் வந்த 8 பேர்களும் 8 பேர்களும் ஆண்டவனை கும்பிடுதா இறைவா பகவானே எங்க அக்கினிலே பிறந்து வளர்ந்திருக்கோம் வளர்ந்திருக்கமே அட்டகாளி என்று எங்களுக்கு பேர் தந்தீர்களே ஆமா சுவாமி இந்த அட்டகாளிகள் ஆம்பளை வாட எங்களுக்கு ஆகாது பிடியாது நாங்க ஆடவர் இல்லா இடத்திலே தனியாக இருக்க போறோம் எங்கள் ஆயுள் காலம் 51 தலைமுறை இருப்பதனால எங்களுக்கு தனியாக ஒரு கோட்டை வேணும் என்று எண்டி ஆண்டவன் பகவான் இடத்திலே கேட்டபோது அம்மையோ அம்மாக்கமாரி 8 பேருக்கும் 8 பேர்களுக்கும் அந்த பகவான் கைனால என்னையா ஈய கோட்டை எதர கோட்டை எதர கோட்டை எதர கோட்டை எதர கோட்டை 7 சுத்து கோட்டை கோட்டா எதர கோட்டை கோட்டை கோட்டா இருந்த இவ்வளவும் எறும்புக்கு கால் பத்தாதி சூழரை அங்கனம் சொத்து கெட்டு மாளிகை மாளிகை 7 கோபுரம் எதிலார் ஒரு மண்டபம் அம்மையா என் அம்மாக்கமாருக்கு பந்தடி மேடை பல்லாக்கு சாவடி அலங்கரித்து என் ஆண்டவன் கொடுத்த போது அம்மையோ முப்புறத்து அரசியாக காளிமார்கள் கைலையில் கொலுவிருந்தாயே வணங்க வணங்க அட்டகாளி 8 பேரும் கோட்டைக்குள்ள இருந்து கைலைக்குள்ள வாரா வாராளுவோ கடவுளை கரம் எடுத்து வணங்கினார் பகவானை வணங்குதார்கள்
இறைவா பகவானே எங்களுக்கு நேரம் போகணும், போகணுமே, காலம் போகணும், போகணுமே. எங்களுக்கு 51 தலைமுறை இருப்பதுனால, எங்கள் ஆயுள் வயசு இருப்பதுனால உங்களுடைய ராமன் சொல்லி நாங்க கும்பிடணும். கும்பிடணும் சாமியோ. அதனால இறைவா பகவானே எங்களுக்கு 103 லிங்கம் வேணும். லிங்கங்களை கேட்ட ஒரு கடவுளான் பகவானோ இல்லைன்னு சொல்லாமல் நம்மள வச்சு பெருமாடையட்டுமே, நம்மள வச்சு பெருமாடையட்டுமே. 8 பேர்களும் என்று காளிமார்களுக்கு அமையா 103 லிங்கங்களை அள்ளி கொடுப்பாராம். ஆதிலிங்கம் ஜோதிலிங்கோ ஆத்மா லிங்கத்தையும் அவர் அங்கத்துக்குள்ள இருக்க ஆத்மா லிங்கத்தையும் கையில கொடுத்துட்டாரு பகவான். ஏம்மா 103 லிங்கம் உங்களுக்கு தந்திருக்கேன். இந்த லிங்கத்தை கொண்டு போய் சும்மா வச்சிடாதங்க. என்னுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க செய்யக்கூடிய உங்க திருப்பணி எவ்வளவுக்கு எவ்வளவு பணிஞ்சு பயந்து என் லிங்கத்துக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு என் கைலாசத்தில் இருக்க செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னாலே வந்துரும் அப்படின்னா உடனே தாங்க ஜாமீனார் சொன்னால் 103 லிங்கத்தை பகவான் அள்ளி அப்படியே மொத்தமா கொடுத்தாரு பகவான். கொடுத்த லிங்கத்தை 8 பேர் வாங்கினால் உப்புற கோட்டைக்கு கொண்டு வந்தா. கொண்டுட்டு வந்தவளவு சும்மா வச்சா என்ன செய்தால் பகவான் லிங்கம் என்னது என்ன கொலக்கட்டை. பிடி கொலக்கட்டை மாதிரி கொலக்கட்டை. இந்த 103 லிங்கத்தை வாங்கிட்டு வந்தவளவ வரிசையா முப்புறத்தை சுத்தி வச்சவளவ சும்மா விட்டாளுவ என்ன செய்தாள். இந்த லிங்கத்தை ஊமையா வச்சோம்னா ஊம லிங்கமா இருந்துடக்கூடாது. கூடாதுல்ல. இந்த லிங்கங்களுக்கு நம்ம தனி பேர் வைக்கணும். பேர் விடணும். அன்னைக்கு விட்டாள்வலாம் பேரு 103 லிங்கத்துக்கும் பேர் விட்டா. இந்த 8 பேர்களும் பேர் விட்டார்கள். உப்புற கோட்டைக்குள்ள கொண்டாந்து வச்ச லிங்கத்துக்கு பேர் விடுதார்கள். இது காசி லிங்கம். அமையோ எந்த காசி? காசி வடக்கே பெரிய காசி. வடகாசி தென்காசி இது காசி லிங்கம். ஆமா இது காளகஸ்தி லிங்கம். இது தென்மேற்கு அண்ணாமலை லிங்கம். இது சீர்காழி லிங்கம். ஆமையா இது சிதம்பர லிங்கம். இது ராமேஸ்வர லிங்கம். ஆமா சுவாமி. இது மதுரை சொக்கலிங்கம். இது சங்கர லிங்கம். ஆமா பேர் வைக்காளுவ அப்படியே தெக்க வந்தியன்னா என்ன இது நெல்லையப்பர் லிங்கம். இது பாவநாத்த கரையாள லிங்கம். இது குத்தாலிங்கம். இது ஆதிலிங்கம் சோதிலிங்கம். இது பூலிங்கம். ஆமையா என்று கொண்டு வாங்கிட்டு வந்த லிங்கத்துக்கு அன்னை கொடுத்த பேர் தான் காஜில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும். ஆமா பெரிய பெரிய சிவாலயம் இருக்கு பாத்தியலா? இருக்கலாம். ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு பாத்தியலா? இருக்கலாம். இது காஞ்சி விஸ்வநாதர். ஆமா சொல்லல. இது விஸ்வாலாட்சி. ஆமா இது சிதம்பர லிங்கம். சொல்லல. இது சீர்காழிக்கு போவோம் சொல்லல. காளகஸ்திக்கு போவோம் சொல்லல. தென்மேற்கு அண்ணாமலை வாசலுக்கு போவோம்னு சொல்லல. வாங்க ராமேஸ்வரம் கடல்ல குளிச்சுட்டு போய் அந்த ராமநாதனையும் ராமலட்சுமி கும்பிட்டு வருவோமே. அங்க இருந்து வரக்கூடிய பாதம் மதுரை சொக்கநாதர் கும்பிடணும். மீனாட்சி அம்மா. ஆமா அப்படியே தெக்க வந்தியன்னு சொன்னால் கூலவால் சங்கரர் ஆவட கோமதி. ஆமாண்ணே அதுக்கு தெக்க நீங்க வந்தியன்னு சொன்னால் நெல்லுக்கு வேலி கட்டி காத்தார் நெல்லையப்பர் காந்திமதி. பாவத்தை தீர்த்து வச்சார் பாவநாசநாதர். ஆமாண்ணே அப்படியே மேக்க எடுத்தீங்கன்னா ஆமா குளிக்க போறீங்களா குத்தாலத்துக்கு? அரிக்கரையில குளிச்சுட்டு எங்க வரோம்? குத்தால நாள்ல கும்பிடுதோம்ல. எப்படி? ஆமா இப்படி எல்லாம் வந்த சிவாலயத்துக்கு அவையா அன்னைக்கு கொடுத்தாள்வலாம் 8 பேரும் பேர் கொடுத்தாளுவோ. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் பேர் கொடுத்தாளுவோ. 8 பேரும் பெருமடை தான்.
யாத்தா ஆத்தா கடவுள் தந்த லிங்கத்துக்கு ஒவ்வொரு பேர் தனி பேர் கொடுத்துட்டோமே. இந்த சிவனுடைய லிங்கத்தை நம்ம பூஜை பண்ணுவதற்கு அதே அக்கா தங்கை 8 பேரோ குளிச்சு முழுகணும், தீர்த்தமாடி முடிக்கணும், பகவானுக்கு பூஜை செய்ய பூந்தோட்டம் நமக்கு வேண்டும், ஆடி விளையாடே ஆலமரம் நமக்கு வேணும், இருந்து விளையாட ஒரு வேப்ப மரம் நிழலு வேணும், சும்மா வைக்க முடியாத பகவானே. நாங்க 4ஆம் ஜாமம் எழுந்து குளிச்சு முழுகணும் சுவாமி. ஆண்வாடா ஆகாத இடமா இருக்கணும் சுவாமி. அது நாங்க இருக்கும் முப்புறத்துக்குள்ளதான் இருக்கணும் சுவாமி. அதனால் குளிப்பதற்கு குள வேணும் சுவாமி. பூப்பறிச்சு பூஜை செய்யும் நந்தவனம் தோட்டம் வேணும். நாங்க பூஜையை முடித்து ஆடி விளையாட ஆலமரமும் நிழல் வேணும். அங்க வைத்திருந்து விளையாட ஒரு வேப்ப மரம் நிழலு வேணும். அட்டகாலி 8 பேரோ அந்த பகவான் கள்ளமில்ல பகவானும் காளிமார்கள் இடமதியிலே உத்தவரம் சொல்லுவாரா அம்மவர காளி மாறா கேட்கிற வரங்கள புறத்துக்கு ஆட்டக்குள்ள குளிக்க குளம் இருக்கும், பறிக்க மலர் இருக்கும், முடிந்தையா ஆடி விளையாட ஆலமரம் முளைச்சிருந்து விளையாட வேப்ப மரம் என்று ஆண்டவன் பகவான் சொன்ன போது ஆமையா என் அம்பிகை அட்டகாளி 8 பேர்களும் முப்பரத்து காட்டக்குள்ள 8 பேர் வருவாளா பகவான் சொன்ன வரங்கள் எல்லாம் முப்புறத்தில் இருக்கும் போது காளிமார் 8 பேரும் மரளவு தண்ணீல காளிமார் 8 பேரும் தாடி மாத்துடுத்து பட்டு கட்டி பறிக்க வேணும் காளிமார் 8 பேரும் பூக்கொடல தொழில் மலர பறிக்கவா பார்வதியா தங்கையிடம் சொல்லுவா அடியே தங்கமார்களா எம்புட்டு காலத்துக்கு பிறகு
இறைவன் 103 லிங்கம் தந்து கொண்டார் அல்லவா? ஆமாம்போ இந்த ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் ஆத்மா லிங்கம் இப்பேற்பட்ட லிங்க சிவலிங்கத்துக்கு ஆம்போ கையால பூவெடுத்தா சாமி எங்க போவோம் அம்மா ஆம்போ விரலால பூவெடுத்தா எம்பி எங்க போவோம் அம்மா ஆம்போ ஆட்டகால் 8 பேரும் தங்க துரண்டி கொண்டு அரிமலர்கள் பறக்குவாளாம் சரி குரண்டி கொண்டு செவ்வரளி மலர் பறித்து கடவுளான லிங்கத்துக்கு லிங்கத்துக்கு இதை 8 பேரும் பூஜையா முடிப்பாளாம் அட்டகாளி 8 5 கால பூஜையா 4 ஜாம பூஜையா அது கால பூஜையா அது உச்சி கால பூஜையா அது பொழுது கால் பூஜையா ஜாம பூஜையா 103 லிங்கத்துக்கு அட்டகாளி 8 பேரும் 5 கால பூஜை செய்ய பூஜை செஞ்ச நாள் முதலா அந்த முப்புறமும் வளர்ந்தையோ முப்புறமும் இன்னைக்கு ஆண்டவன் சிவலிங்கத்தை கொடுத்தாரா? பகவான் கொடுத்தாரோ அன்னைக்கு பிடிச்சு கும்பிட்டாள்வல்ல ஆமா கும்பிட்டாலும் 8 பேர்களும் முப்புற கோட்டை நாளுக்கு நாளா உயருது முப்புற கோட்டை உயரும் போது இவளுக்கு பெருமை வருது, ஆமா வருது அகமும் வருது, வந்துருமில்ல மதமையும் வந்தாச்சு. வந்துருமில்ல ஐயா சும்மாவா இருக்காளு? என்ன செய்தா இன்னும் ஆண்டவன் லிங்கத்தை வாங்கிட்டு வந்தா நம்ம முப்புற கோட்டை வளர்ந்துடுது. வளர்ந்திருக்க இனி நம்ம கோட்டைக்கு முன்னால ஒரு முத்திரை எழுதணும். எழுதிருமில்ல ஒரு பேர் எழுதிருமில்ல. என்ன முத்திரை? என்ன எழுதணும்? திரிபுரி சுந்தரி. ஆமையோ திரிபுரி சுந்தரி. ஆடவர்கள் யாரும் வரக்கூடாது. கூடாது. இது அட்டகாளி முப்புறத்து கோட்டை. கோட்டை என்று கோட்டைக்கு முன்னால முத்திரை எழுதிட்டாளு. எழுதி போட்டிருக்காளா? போட்டுருவாள்ல. இது காண்டாவன முப்புறத்து